ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? பிகினராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்கும், கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் கோ டு த ப்ராக்டிஸ், நம்ம பேசிக்காக ஃபுல் ஸ்டாக் டெவலப் பண்ண அதோட ரோட் மேப் என்ன அப்படிங்க. ரோட் மேப்னா என்னென்ன தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கலாம். ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதுக்கு என்னென்ன ரோட் மேப், என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஹை லெவலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாவா பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது கோட் ஜாவா நாலேஜ் இருக்குது, ஓப்ஸ் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாவா வந்து லேட்டஸ்ட்டாக பேக் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் மோனோலித்திக் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா மைக்ரோ சர்வீசஸ், இப்போ இதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ மைக்ரோ சர்வீஸ் ஆப்பாக கூட டெவலப் பண்ணலாம். இது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற வெப்சைட்டாக இருக்கட்டும், மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், ஒரு கிளைண்ட் சைடு ஒரு யூஸரால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனு, அதை டெவலப் பண்ணுறவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பேக் அண்ட் அப்படிங்கிறது இது லைவாக உங்களோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாமே பேக் அண்ட் கோடி தான். அதுதான் வந்து ஒரு பிரெயின் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படி, இல்லை பிரெயின் ஆஃப் த வெப்சைட், இல்லை மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மொபைல் ஆப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், ரியாக்ட், அது மாதிரி நிறையா இருக்குது. வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா .NETலேருந்து ஜாவா, அது ரியாக்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஜாவாவில் ஜேஎஸ்பின்னு சொல்லுவோம், ஜாவா ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்டும் இருக்குது. பட் இதெல்லாமே பேஸ் வந்து வெப் ஆப்னு எடுத்துக்கிட்டாவே HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS பேசிக்காக தெரியணும். ஓகே, இங்கே நம்ம எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்குலர் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு, ஆங்குலர் ஃப்ரேம் இருக்குது, கூகுளோட ஃப்ரேம் இருக்குது. இதை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெப் ஆப் அண்ட் மொபைல் கம்பேட்டபிலிட்டி டிசைன் வரும். இது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ பேசிக் ஜாவா தெரிஞ்சுது, அதாவது பேசிக் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்குலர் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஃபுல் ஸ்டாக்குங்கிறது என்ன ஐடியா அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு சொல்லிட்டேன். ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஆங்குலர் பார்க்க போகிறோம், பேக் எண்டில் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம். பேக் எண்டுக்கான டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. MySQL இருக்குது, Oracle டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து டெமோவில் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி REST API கிரியேட் பண்ணுறது, எப்படி UI பண்ணுறது அப்படிங்கிறது. REST API அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நான் ஒரு வெப்சைட்டில் மொபைல்னு சொன்னேன். பேக் எண்டுங்கிறது ஒரு சர்வரில் ரன் ஆகக்கூடிய ஒரு லாஜிக். ஓகேங்களா? அதுக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டி, அங்கே டேட்டா பேஸ் வந்து பேக் எண்டில் இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்டில் இருந்து டேட்டாவை நீங்கள் டேட்டா பேஸில் கொண்டு போய் வைக்கணும், பேக் எண்ட் டேட்டா பேஸில் வைக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி வரும்ல, அதுக்கு HTTP கால் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த HTTPயில் ரெஸ்ட்ஃபுல் API, REST API நிறைய இருக்குது. அதில் REST APIங்கிறது ஒரு JSON ஃபார்மெட்டில் நம்ம டேட்டா பாஸ் முடியும். இது நிறைய கான்செப்ட் இருக்குது. வெப் சர்வீசஸ் சொல்லுவோம். அதில் சோப்புன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ விஆர் இன்ஜினியர்ஸ் உங்கள் காலேஜ் டைமில் சோப்புன்னு சொல்லியிருக்கு பார்த்துருப்பீங்க. REST APIன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம மெயினாக அதிகமாக ஐடி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது REST APIs. ஓகே, அடுத்ததாக டேட்டா பேஸ் அண்ட் செக்யூரிட்டி அந்த டெவாப். டேட்டா பேஸ் பற்றி சொல்லிவிட்டேன். Oracle அந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். செக்யூரிட்டி எந்த மாதிரி நம்ம டேட்டாவை வந்து பாஸ் பண்ண போகிறோம், அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு, அதாவது கிளைண்ட்லேருந்து சர்வர் சைடு. ஏன்னா இடையில வந்து ஹேக்கர்ஸ் கேன் ரீட் த டேட்டா. இப்போ சப்போஸ் யாராவது ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்பீக் பண்ண முடியும். அதாவது டேட்டாவை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறதையும் பற்றி சொல்கிறேன். அப்புறம் டெவாப்ஸ், இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கான்செப்ட். டெவலப்பர் அண்ட் ஆப்ரேஷன் டீம், டெவலப்பர் டீமும் ஆப்ரேஷன் டீமும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் டெவாப்ஸ். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டெவலப்பர் வந்து ஒவ்வொரு டைமும் பில்டை செட்டப் பண்ணுவோம், ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணுறோம், அதுக்கு எடுக்கிற டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக, அதே சமயம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பில்டு ஜென்ரேட் ஆகிட்டு, அதாவது ஒரு வெப்சைட்டில் லைவ் ஆகிடணும், டெப்ளாய் ஆகிடணும். அந்த மாதிரி விஷயம் தான். இதில் நிறைய டெக்னிக் இருக்குது. ஜென்கின்ஸ், டாக்கர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இதில் டாக்கரை பேசிக்காக வச்சு அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெக் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், ஆங்குலர் அண்ட் MySQL. ஓகே, ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோர் ஜாவா கான்செப்ட் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது பேசிக்காக தெரியும். எல்லா லாங்குவேஜ்லேயுமே மோஸ்ட்லி ஊப்ஸ் கான்செப்ட் தான் இருக்குது. ஜாவா வந்து கண்டிப்பாக ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ்டு லாங்குவேஜ் தான். இது தெரியாது அப்படின்னா வீடியோ நீங்கள் பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதுக்கான ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறதுக்கு வரலாம். ரெண்டாவது பேக்கெண்டில் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஜாவா பேஸ்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வெப் ஆப்பாகவும் க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து வெப் சர்வீசஸ் ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுங்கள், அதுவும் நம்ம டெவலப் பண்ண முடியும். அடுத்ததாக டேட்டா பேஸ் வந்து 2 டைப் இருக்குது, எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல். ரியல் டைம் டேட்டா பேஸ், அதாவது உங்களுக்கு எஸ்கியூஎல் ஸ்கிரிப்டே இல்லாமல் வர டேட்டா பேஸ்லாம் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸஸ். நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் ஃபோர்ஸ் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்கியூஎல் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் MySQL இல்லை ஆரக்கலோ எந்த டேட்டா பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணலாம். சரி, ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆங்கிலோ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ரியாக்ட் நேட்டிவோ வேறு எந்த ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் இன்டகிரேஷன் அப்படிங்கும்போது ரெண்டுமே சேர்ந்தது தான், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் டெக்னாலஜி. இஃப் ஆப்ஷனலி ஆடட் டெவாப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் பி சைன் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். டெவாப்ஸ் அண்ட் டெப்ளாய்மெண்ட், இப்போ பில்டை வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ணுறது, ஆட்டோமேட்டடாக டிப்ளாய் பண்ணுறது, அதாவது ஒரு பிசியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறேன், அது என்னோடய பிசியில் செட்டப் பண்ணுறேன். இப்போ நான் இன்னொரு பிசியில் அதை ப்ராஜெக்டை ரன் பண்ணணும்னு நினச்சா நான் யூஸ் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷனையும் நான் கொண்டு போய் அதில் செட் பண்ணணும். அதுக்கு பதிலாக டெவாப்ஸ் என்ன பண்ணணும்னா சிங்கிள் கிளிக்கில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த பிசியில் வேணாலும் நம்ம ஆட்டோமேட்டடாக அதை டெப்ளாய் பண்ணிக்க முடியும், அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஜாவாவோட பேசிக்ஸ்னு சொல்ல போனால் வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது வந்து பிகினர்ஸ்க்கு. லூப்ஸ், அதாவது ஃபால் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில் லூப்பு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுமாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் நிறையா எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பற்றின சில வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்லேயும். அது ChatGPT இந்த மாதிரி AI டூல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ரெண்டாவது ஊப்ஸ் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போது என்காப்சுலேஷன் கான்செப்ட், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். அடுத்ததாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எப்படி ஒரு எரர் வருது, அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜாவாவோட அட்வான்ஸ் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். கலெக்ஷன்ஸ்னால் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். ஜாவாலே கேள்விப்பட்டிருப்பீங்க, லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அரே லிஸ்ட்டுன்னு இருக்கும், செட்டு, ஹேஷ் செட்டு, ஹேஷ் மேப் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இந்த கலெக்ஷன் நாலேஜ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. இது ஸ்ட்ரீமிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் அப்ரோச்சு. இது ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லலாம். ஒரு RxJSன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரியாக்ட் JS, அதில் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டேட்டாவை எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வித்தவுட் அந்த பேஜோட இன்ஸ்டன்ட் இல்லாமல், எப்படின்னா பேஜை ஈஸியாக ஒரு டேட்டாவை ஈஸியாக ஷேர் பண்ணுறதுன்னு வச்சிங்களேன், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு. இது நிறைய டெக்னாலஜியில் வேறு நேமில் இருக்குது. ஆங்குலரில் அப்சர்வபிள்ஸ்ன்னு இருக்குது, RxJS கான்செப்ட். இங்கே அந்த RxJS, RxJava, RX Android இந்த மாதிரி RX கான்செப்ட் தான். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அப்சர்வபிள் கான்செப்ட். எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டாவை நீங்கள் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவும் வராமல் இன்னொரு மீடியத்துக்கு ஷேர் பண்ணுறது. இங்கே இதுக்கு பேர் என்னென்னா ஜாவா ஸ்ட்ரீம் சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே ஜாவா வந்து அந்த கான்செப்டை இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கோ வித் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இது அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் டெவலப்பர், ஜாவா எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பேசிக்கான நாட் ஓன்லி பேசிக், உங்களுக்கு அதில் இருக்கிற அல்காரிதம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது பைனரி ட்ரீ, ஸ்ட்ரீ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னா நான் நிறைய AI டூல்ஸ் கூட உங்களுக்கு டீச் பண்ணோம். பட் நிறைய AIs வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ராங்காக கொடுக்குது. மோஸ்ட்லி ChatGPT பாருங்கள், இல்லை சில அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே போயிட்டு நம்ம இந்த ரிசோர்ஸஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதை பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் இதை தனியாக தனி சீரீஸாகவே ஃப்ரம் த பேசிக் டு டாப்பு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஹை எண்ட் கான்செப்ட்டு. பேக் எண்டில் ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணுற விஷயங்கள்.
இந்த ஜாவா சர்வ்லெட்டு, பீன்ஸு, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸ் எப்படி டிபெண்ட் பண்ணுறது, இல்லை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சர்வீஸ் கிளாஸ் இருக்குது, அதை நான் மல்டிபிள் பிளேஸில் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணும்போது ஒரே கிளாஸை நான் மல்டிபிள் டைம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுக்கு தேவையில்லாத மெமரி அலோகேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை சென்டை மட்டும் காமனாக ஷேர் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு மெமரி அலோகேஷன் கிரியேட் ஆகும். இதுதான் சிங்கிள்டன் கான்செப்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், அதில் இருக்க பேசிக் கான்செப்ட் தான் இங்கே நான் வந்து அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஹை லெவல் பாயிண்ட்ஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ செக்யூரிட்டி எப்படி இன்டெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஜேடபிலிட்டி ஆத்தென்டிகேஷன், வெப் கிளைண்ட் வந்து சர்வரை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஆத்தென்டிகேஷன் வேணும். ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, ஓகேங்களா? அது இன்டர்னலாக என்ன ஆகும்னா என்கிரிப்ட் ஆகி அங்கே வந்து ஒரு டோக்கன், ஒரு என்கிரிப்டட் கீயாக வந்து போகும். அங்கே போய்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போகாது, உங்களுக்கு கீ டோக்கனை பேஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த யூசர் அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான, நான் ஹை லெவலில் தான் சொல்கிறேன், இது ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. இதெல்லாம் ஃபர்தராக ப்ராக்டிக்கலாக போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ டேட்டா பேஸ் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. அதில் மெயினாக MySQL, Oracle, MongoDB இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். NoSQL எடுத்துக்கிட்டோன்னா PostgreSQL யூஸ் பண்ணலாம். ஓகே, எங்கேருந்து நம்ம ஸ்ப்ரிங்கை பற்றி நிறையா படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் spring.ioங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு, இதுவும் நான் இதை லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே ஆங்கிலம் யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கிலம் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, ஆங்கிலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இது ரொம்ப டாக்குமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு கம்பல்சரி பேசிக் நாலேஜ் ஆஃப் HTML, JavaScript அண்ட் CSS தெரியணும். டைப் ஸ்கிரிப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். JavaScript, டைப் ஸ்கிரிப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. JavaScriptோட சூப்பர் செட் தான் டைப் ஸ்கிரிப்ட். இது வந்து ஊப்ஸ் கான்செப்ட். JavaScript ஊப்ஸாக இருக்காது, இது ஊப்ஸ் கான்செப்ட்டுங்கிறனால நீங்கள் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் டைப் ஸ்கிரிப்ட் படிக்கிறது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. டைப் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் காம்போனண்ட், சர்வீசஸ், ரூட்டிங்கிற இந்த கோர் கான்செப்டான ஆங்குலர் இருக்க தெரியும். இதுக்கு நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது டீட்டெயிலாகவும் தனித்தனி வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னோடய இமெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் என்ன டாபிக் வேணுமோ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம்ஸில் ஆங்குலரில் 2 டைப்பான ஃபார்ம்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட் ட்ரைவன் அண்ட் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்னு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்க்கணும்னா இது ஹை லெவலாக சொல்லிட்டு இருக்கனால. தென் HTTP கிளைண்ட் எப்படி நம்ம டேட்டாவை வந்து ஏபிஐலேருந்து, ஜஸ்ட் ஏபிஐலேருந்து வர டேட்டாவை, அதாவது சர்வர்லேருந்து வர டேட்டாவை எப்படி ஆங்குலரில் எடுத்து அதை யூஐயில் எப்படி பைண்ட் பண்ணி காட்டுறது, அதாவது யூஸருக்கு எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தான் HTTP கிளைண்ட்டுங்கிற ஒரு மாடியூல் யூஸ் ஆகும். ஸோ RxJS நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இந்த ஸ்ட்ரீம் கான்செப்ட் இன் ஜாவா, அந்த மாதிரி ஆங்குலரில் இருக்கிற கான்செப்ட் தான் JavaScriptோட RX. இது ரியாக்டோட லைப்ரரி பேஸ் பண்ணுது. ஸோ ஆங்குலர் வந்து ரியாக்டுக்கு அகைன்ஸ்டாக இப்போ ஒன்று புதுசாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீம்னா, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் UI ஃப்ரேம் ஒர்க்ஸ், HTMLோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா பூட்ஸ்ட்ராப், ஆங்குலர் மெட்டீரியல். அதாவது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டால் அதில் வெறும் UI மட்டும் காட்டுனா, UI மட்டும் பண்ணுறதுக்கு HTML CSS போதும். ஆனால் அதில் சில லாஜிக் பண்ணணும், சில பட்டன் கிளிக் பண்ணணும், ஒரு அலர்ட் காட்டணும், ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணி பைண்ட் பண்ணி காட்டணும், இந்த விஷயம்லாம் பண்ணணும்னா அதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் வேணும். ஓகேவா? இப்போ யூஐலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூஐ பண்ணுறேன், ஒரு வெப்சைட் பண்ணுறேன், ஒரு ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அந்த ஃபார்ம் வந்து மொபைல்லையும் அடாப்டபிளாக இருக்கணும், டேப்லெட்டு, விண்டோஸ் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி அடாப்டபிளாக வரணும். அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வெறும் பேசிக் HTML CSSலேயே பண்ணலாம். பட் அது பெரிய வேலை. அதுக்கு பதிலாக அதுக்குன்னு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அதில் இன்டர்னலாகவே இருக்கும். அவனே சஜஸ்ட் பண்ணுவான், நீங்கள் வந்து இந்த டேகை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மொபைலுக்கு அடாப்டபிளாக வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் 2 முக்கியமானது பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அண்ட் ஆங்குலர் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இதுக்கான ரிசோர்ஸும் RxJS, அப்சர்வபிள் கான்செப்ட், ஸ்ட்ரீமிங், டேலைட் ஸ்ட்ரீமிங் நிறைய இருக்குது. அதை பற்றி அதில் படிக்கலாம். ஆங்குலரோட அஃபிஷியல் வெப்சைட் angular.ioலேயே நீங்கள் ஆங்குலர் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தனித்தனியாக பார்த்தோம்ல, இது எல்லாமே கோராக பண்ணுறது அந்த டெக்னிக் சொல்கிறேன். இப்போ அதுக்கு எப்படி ஆங்குலர்லேருந்து ஸ்ப்ரிங் பூட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க ரெஸ்ட் ஏபிஐ வச்சு, ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட்லேருந்து பேக் அண்டை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட மெயின். தனித்தனியாக டெவலப் பண்ணிடலாம். இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஆங்குலர் டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க,
ஸ்ப்ரிங்கு, ஜாவா டெவலப்பர், .NETல ASP சர்வர், இந்த மாதிரி பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தனித்தனி டீமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா யூ கேன் டூ த போத். ஒரே சிங்கிள் டெவலப்பரே ஃப்ரண்ட் எண்டும் பார்க்கலாம், பேக் எண்டும் பார்க்கலாம், டேட்டா பேஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதனால் ரிசோர்ஸஸோட டிபெண்டன்சி குறையும். 2 பேர் பண்ணுற இடத்துல ஒரே ஆளையே நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஏஐ எந்த அளவுக்கு டெவலப்பர்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா அதால் ஸ்கிரிப்ட் எழுத முடியுது, நிறைய விஷயத்த பேசிக்கான விஷயத்தெலாம் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம ஏஐ விட நல்ல இதாக ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏஐ விட நிறைய நாலேஜ் தெரியணும். நாலேஜ் விட எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது முக்கியமாக தெரியணும். இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஏஐ ஜஸ்ட் ஃபீட் பண்ண டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுதே தவிர அதால் க்ரியேட்டிவிட்டிங்கிறது கிடையாது. இப்போ சில யூஐஸ் பேசிக்காக இப்போ டிசைன் க்ரியேட் பண்ணும், பட் அதில் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் வர்றதுக்கு நாட்கள் ஆகும். அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் த ஏஐ. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு டெவலப்பரோட டிபெண்டன்சி, அதாவது ஹியூமனோட டிபெண்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஐயால் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டை இது வரைக்கும் பண்ண முடியல. ஸோ நானே பர்சனலாக நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதை பற்றின சாம்பிள்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன், டேட்டா போஸ்ட் பண்ணுறேன். தென் ரெண்டாவது ஆத்தென்டிகேஷன். இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடியே பேசணும். ஜேடபிலிட்டி, OAuth, அதாவது கிளைண்ட்லேருந்து சர்வர் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், அது எப்படி என்கிரிப்ட் ஆகி டேட்டா போகுது, அங்கே எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க, ஆத்தரைஸ்டு யூசர் தான் அங்கே லாகின் பண்ணியிருக்காங்களா அங்கே தெரிஞ்சுக்கிறது, அவன் லாக் அவுட் பண்ணிட்டானா, லாகின்ல இருக்காங்களா, எந்த பேஜில் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த கான்செப்டில் வந்துடும். அப்புறம் இது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். ஃபைலை அப்லோட் பண்ணுறது, ஒரு இமெயில் அனுப்புறது. ஓகேங்களா? அதே மாதிரி சில வெப் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது. இதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய கான்செப்ட் இது. அப்புறம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப்பை டெவலப் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் தனியாக பார்த்தோம், பேக் எண்ட் தனியாக பார்த்தோம், 2 சேர்த்து ஃபுல் ஸ்டாக்காக பார்த்தோம். இது டெவாப்ஸ். டெவாப்ஸுங்கிறது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோன்னா, ஓகே, இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாவா வேணும். ஜாவாவில் பர்டிகுலர் வெர்ஷன் வேணும். நம்ம ஒரு பர்டிகுலர் வெர்ஷனை யூஸ் பண்ணி தான், இப்போ ஜாவா 8 தான் என் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படின்னா ஜாவாவில் இப்போ 19 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அதுக்கான கிரேடல் வெர்ஷன் ஒன்று சொல்லுவோம். அந்த டிபெண்டன்சி ஒரு பர்டிகுலர் வெர்ஷனில் தான் என் ப்ராஜெக்ட் ரன் ஆகும். அதுமாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலையும் ஒரு வெர்ஷன் இருக்குது. இப்போ நான் எல்லாமே என்னோட ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணி அந்த வெர்ஷன்ஸ் சேமாக இருந்தால் தான் என் ப்ராஜெக்ட் மற்ற பேஜில் ரன் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் இன்னொரு பேஜில் செட்டப் பண்ணுவேன், என்னோட டெவலப்பர் யாருக்கோ நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெவாப்ஸுங்கிற கான்செப்ட் இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் செட்டப் பண்ணிக்கிட்டே இருந்தால் டெவலப் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஓகேவா? செட்டப் பண்ணுறதுங்கிறது இந்த கான்ஃபிகரேஷனாக ரன் பண்ணுறது, அதில் நிறைய இஷ்யூஸ் வரும், அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்போம். இதெல்லாம் நிறைய ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு இருந்த விஷயங்கள். இப்போ இந்த டெவாப்ஸ் விஷயம் டாக்கரு, ஜென்கின்ஸு இதெல்லாம் கொண்டு வரும்போது நம்மளால் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதிட்டா போதும். இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா வேணும், இந்த கிரேடல் வெர்ஷன் வேணும், இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வேணும், ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும், டாக்கர் ஃபைலாக இல்லை ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்கர் கம்போஸ் பில்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பில்டு எடுத்து ரன் பண்ணிடும். ஜென்கின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இங்கே எப்படி ஒரு ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணுறது, எப்படி டெவாப்ஸ் எப்படி அதில் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இதில் கொஞ்சம் பேசிக்கான ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.